கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. வடிவு நீயே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? நினைச்சு சிரிக்கிறேன். என்ன நினைச்ச? நீங்க எழுதின ஜாங்கிரி கவிதையை நினைச்சு எதிர் வீட்டு ஹனுமந்தப்பா சம்சாரத்துக்கிட்ட சொன்னேன். அவங்களும் விழுந்து சிரிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, உங்களுக்கு கவிதை மட்டும் வரல, கிரேசி மோகன் மாதிரி ஹாஸ்யமும் வருது. என்ன வேலு வாத்தியார்னா வெறும் எம்டி வாத்தியார் நினைச்சியா? கழுதைக்கு ஏது கற்பூர வாசனைங்கிற மாதிரி வடிவுக்கு ஏது கவிதை வாசனைன்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டியா? சரி, டெலிபோன் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாருங்க. ஹலோ, ஆமா 25673 வேலு வாத்தியார் ஃப்ரம் பெங்களூர், ஃபாதர் ஆஃப் கேப்டன் கந்தன். ஹலோ, என்னது? எப்போ? ஹலோ ஹலோ, ஒரே ஒரு பிள்ளை யூஎன் பீஸ் கீப்பிங் கோர்ஸ்ல இருக்கான், கண்காணாத தேசத்துல. அவனோட கொண்டாடி போன இங்க. ஹலோ அண்ணா, கந்தா, வாழ்க வாழ்க. ரொம்ப பார்க்கணும் போல இருக்குடா ராஜா. என்னது அங்க டமால் டுமில்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது? குண்டு சத்தமா? அங்கெல்லாம் போகாதீயே, ஜாக்கிரதையா இருந்துக்கோப்பா, உடம்ப பாத்துக்கோ. எங்க போன் அடிச்சதே யார்கிட்ட இருந்து? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்லாம எப்படிங்க போன் அடிச்சது? ஒண்ணும் இல்லடி, ஒண்ணுமே இல்ல. வாங்க வேலுவாத்தியார், முருகங்க மெட்ராஸ் போயிருக்கான். மீனாம்மா, என் வீட்டில் ஐஎஸ்டி ஃபெசிலிட்டி இல்லை. சோமாலியாவுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணிக்கணும். பண்ணிக்கலாமா? இதை போய் பெருசா கேட்கணுமா? நீங்க பண்ணிக்கங்க. Somalia, UN Peacekeeping Force Headquarters. Hello, I am speaking from Bangalore, India. Could I speak to one Mr. Arjun Mehta, Captain UPKF? I am the father of Captain Kandan. Hello? Arjun Mehta.
Tell me, sir. I am Katan's father speaking. Kandan, yes. What happened? What? என்ன வேலை வாத்தியா? என்ன விஷயம்? சோமாலியாக்கு ஃபோன் பண்ணீங்க? என்ன சார், என்ன ஆச்சு? என் பையன் போயிட்டாமா. சோமாலியாவில் குண்டடிபட்டு போயிட்டாமா. ஆடி செதறி போயிடுச்சான். அங்கேயே அடக்கமிட்டாங்களா. வீட்டுக்கே தகவல் வந்துச்சு. இருந்தாலும் ஒரு அல்ப ஆசை, அது பொய்யா இருக்கக்கூடாதான். அது நிஜம்தானா? கந்தனோட ஃப்ரெண்டு கேப்டன் அர்ஜுன் மேத்தாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். விக்கி அழறா அவனை. என்ன கூத்து இது? அதான் மீனம்மா, சாவு சொல்லிக்கிட்டா வரான். ஆனா இந்த வேலை பார்த்து எதுக்காக அழணும்? அழமாட்டேன். ஒரே புள்ள போயிட்டா, இருந்தாலும் அழமாட்டேன். ஏன் தெரியுமா? அது சாதாரண மரணமா? வீர மரணம். வீர மரணம். வதைக்கப்பட்டான் துப்பாக்கி வார்த்தெடுத்த தோட்டாவால். பொன்னுடலம் சிதைக்கப்பட்டார். தெய்வ மகன் சிதறிப்போனான் சதை கொத்தாய். சிறுக்களத்தில் புதைக்கப்பட்டார். என்றாலும் புலம்பாது இந்த தமிழ் நெஞ்சம். ஏனென்றால் விதைக்கப்பட்டான் மறுபடியும் விருட்சமாக புறப்பட்டு வரவே. வெள்ளத்தில் இறப்பது ஈரமரணம், ஒரு விபத்தில் இறப்பது கோர மரணம், வெட்டுண்ட ரத்தத்தில் இறப்பது தீரமரணம், அமைதியை காக்க ஒரு யுத்தத்தில் இறப்பது வீரமரணம். மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணி குருரங்கனை வர சொல்லட்டுமா? அவன் வந்து என்ன பண்ண போறான்? நில்லுங்க. எங்க அவசரமா போனீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமே இல்லைன்னு எங்க அவசரமா போயிட்டு வரீங்க? கந்தன் தான் பேசிக்கிட்டு இருந்தான். சோமாலியாவில இருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லையா. ஐயோ, பேசிக்கிட்டே இருக்கிறப்போ போன் பாதியில கட் ஆயிருச்சு. பக்கத்து வீட்டுக்கு போய் மறுபடியும் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியாச்சு. குழந்தைக்கு என்னங்க உடம்பு? அதான் ஒண்ணுமே இல்லைன்னு மழுப்புனீங்களா? ஒண்ணுமே இல்லைன்னு அவன் தானடி மழிப்பினான். இப்ப சொல்றான் யூரினரி இன்ஃபெக்ஷன், கண்ட தண்ணி, பொல்யூட்டட் வாட்டர். போதும், சோமாலியாவும் வேண்டாம், ஆஸ்திரேலியாவும் வேண்டாம். முதல்ல அவனை இந்தியாவுக்கு வந்து சொல்லுங்க. லேட்டுடி. ஏன் லேட்டுங்கிறீங்க? இத அவன் ஆர்மியில சேர்றதுக்கு முந்திய நீ சொல்லி இருக்கணும். மெட்ராஸ்ல இருந்து வந்த ஃப்ளைட்டு லேட் போல இருக்கு. ஆமா, பிரைம் மினிஸ்டர் வரான்னு எங்களை பிடிச்சி நிறுத்திட்டாங்க. 1 hour விஐபி டிராபிக்கா. நான் இவ்வளவு பெரிய விஐபி, அது அவங்களுக்கு தெரியலையே.
மெட்ராஸ்ல வேற என்ன நியூஸ்? ஜுராசிக் பார்க் ஓடுது, தமிழ்ல பார்த்தேன். நீங்களா சொல்வீங்கன்னு பார்த்தேன். ராசி கடைக்கு போயிருந்தேன், பட்டுப்படம் வாங்கிட்டு வந்தேன். உனக்காக தான். ஜவஹரை பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? மெட்ராஸ்ல எவ்வளவு வெயில் தெரியுமா, தாங்க முடியல. ஜவஹர் கிடைக்கலையா? அவனதான் தேடுறேன் பைக்குள்ள. ஜவஹரை பார்க்க முடியலையா? இல்ல எங்க இருக்கான்னு தெரியலையா? ஜவஹர் எப்படி இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்க முடியுதா? சின்ன வயசு உருவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஜவஹரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? மெட்ராஸ்லயே இருக்கானா இல்ல வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்கானா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதா? கவிதை முட்டுதடி, அந்த கத்திரி வெயிலும் கொழுந்து போய் கண்ண சிமிட்டுதடி. ஏன் டிவி ஆஃப் பண்ண? அது யார் பாட்டு தெரியுமா? ஏஆர் ரஹ்மான் பாட்டு. நான் சீரியஸா கேட்டுட்டே இருக்கேன், நீங்க சினிமா பாட்டை போட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைய பத்தி விசாரிச்சீங்களா இல்லையா? நீ பாட்டு போடு. ஜவஹரை பார்க்க முடியலையா? நீ பாட்ட போடு. ஜவஹர் எங்க இருக்கான்னு தெரியலையா? முதல்ல நீ பாட்ட போடு. உங்களுக்கு ரஹ்மான் பாட்டு தான் முக்கியமா போச்சு. நீங்களே பார்த்துட்டு இருங்க. அடுக்கு மல்லியப்பூ அடிய வாஞ்சிருப்பு எனக்குள்ள பூந்து என்ன படம் எடுக்குதடி. உன் குறும்பு பேச்சு மழைய கொட்டி கொடை பிடிக்குதடி. என்ன புள்ளைய நல்லா பாத்துட்டியா? என்ன சினிமா நடிகன் ஆயிட்டானே? என்ன நீ சினிமா நடிகன் ஆயிட்டானேன்னு ஒரு மாதிரி சொர இறங்கி கேக்குற? அதுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி யாருக்கு இருக்கு சொல்லு பாப்போம். சினிமால இருக்கிறவங்க எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகலையா? கருணாநிதி, எம்ஜிஆர், என்டிஆர், இப்போ ஜெயலலிதா. சினிமாவா மஜாக்கா? அவனை நேருக்கு போய் பாத்தீங்களா? சினிமாக்காரங்களை அவ்வளவு சுலபமா பார்க்க முடியுமா? பிரைம் மினிஸ்டர் வேணாலும் உடனே பாத்துடலாம். எத்தனை வருஷமா நடிக்கிறான்? 2 வருஷமா. எனக்கு தெரியாம போச்சே. நீ சினிமாவை பாக்குறது இல்ல. அது இல்லாம இப்ப அவனுக்கு வேற பேர் ஜீவா. ஜீவா? ஏன் ஜவஹர்ன்ற பேருக்கு என்னவா? நீ வச்ச பேரை மாத்துட்டான்ட்டு வருத்தமா? அவனை அறிமுகப்படுத்தின டைரக்டர் இந்த பேரை வச்சிருப்பான். ஏன்னு இவனை தான் கேட்கணும். அவனை நேர போய் பார்க்க முடியுமா? மார்ச் மாசம் பெங்களூருக்கு வரான் உன் பையன். இங்கேயே பக்கத்துல எங்கேயோ ஷூட்டிங்கா. மார்ச் 10ஆம் தேதி சிவாஜி நகர் ரோட்டரி கிளப்ல அவனுக்கு வரவேற்பும் பட்டமும் கொடுக்கறான். என்ன பட்டம்? காதல் இளவரசன். ஹை, அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூட்டிட்டு போகணும். மார்ச் 10ஆம் தேதி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்ப அழைச்சிட்டு போக மாட்டீங்களா? ஓ மை காட், அன்னைக்கு 3 இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. 3 முக்கியமான ஆளுங்களை மீட் பண்ணோம். 3 VIPs. யார் யார் அந்த 3 பேரு? 1 மிஸ்டர் ஜவஹர், 2
மிஸ்டர் ஜீவா. 3 மிஸ்டர் காதல் இளவரசன். நோ டைம் அட் ஆல். தேங்க்யூ 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 சொல்றது எப்படி? தேங்க்யூ 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 உன் பையனை ரிலீஸ் பண்ணுமா? அவனை டிவைட் பாட விடு. குருங்கா, என்னம்மா? நீ ஊர்ல இருந்து வந்த உடனே சொல்ல வேண்டாம்னு இருந்தேன். என்ன? பாவம்பா வேலு வாத்தியார், அவரோட புள்ள கேப்டன் கந்தன் சோமாலியாவுல செத்து போயிட்டான்பா. வாங்க 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 வாங்க. அவர் வெளிய போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க 2 பேரும் ஜோடியா உள்ள வர்றத பாக்கும்போது எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முருகா, உங்க அம்மா சொல்லி சொல்லி மாஞ்சு போறாங்க. நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாதா? உங்க குடும்பத்து பேர் சொல்ற உனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? அதுக்காக மத குழந்தைகளை பெத்துக்க வேண்டாம். ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு. இப்ப நாங்க இல்லையா? சார் வந்துட்டாரு. என்னங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போனோம். இதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? வடிவு கிட்ட ஏதாவது கேட்டுட்டியா? இல்ல. நல்ல வேலை, என் புள்ள போனது அவளுக்கு தெரியாது. நான் சொல்லல. அதான் அவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களா? தெரிஞ்சா அவ அந்த இடத்துலயே உசுர விட்டுருவான். உருரங்கா, ஆனா இந்த விஷயத்தை மறைக்கிறது இருக்க மகா சித்திரவதப்பா, மகா சித்திரவதை. ஜாங்கிரி சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? முந்தா நாள் பண்ண ஜாங்கிரி தான், ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இந்த வடிவ பண்ண ஜாங்கிரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இந்த ஜாங்கிரிக்கு பின்னால ஒரு வரலாறே இருக்கு தெரியுமா? சொல்லிட்டுமா? சொல்லிடுவேன். இந்த ஜாங்கிரிக்கு என்ன சொன்னார் தெரியுமா? பாரு, ஹோட்டல்ல போடுற ஜாங்கிரி மாதிரி உன்னால பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு சவால் விட்டார். பண்ணி காட்டினேன். அதை சாப்பிட்டுட்டு இந்த ஜாங்கிரி பத்தி ஒரு கவிதை பாடினார் பாரு. என்னங்க என்னங்க, அந்த கவிதையை ஒரு தடவை சொல்லி காட்டுங்க. நல்லா சொல்லுவார். சொல்லி காட்டுங்க ப்ளீஸ். நம்ம சாரதாவும் குர்றாங்கன்னு தானே ரசிப்பாங்கல்ல. சொல்லுங்க. என்ன என்ன வெக்கம்? 30 வருஷம் வாத்தியாரா சர்வீஸ் பண்ணிட்டு இப்ப என்ன வெக்கம்? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அப்படி இருக்கும் அந்த கவிதை. ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆஹா, என் அன்பு மனையாளே, உனக்கு மாலையிட்ட போது உன் தோள் வண்ணம் கண்டேன், மெட்டியிட்ட போது உன் கால் வண்ணம் கண்டேன், இன்ப லாகிரியில் உன் மெய் வண்ணம் கண்டேன், இந்த ஜாங்கிரியில் உன் கை வண்ணம் கண்டேன். ஒருவன் ஊர் சுற்றலாம், உலகம் சுற்றலாம், கோயில் சுற்றலாம், குளம் சுற்றலாம், உன் போல் ஜாங்கிரி சுற்ற முடியுமா? ஆண்களால் மட்டுமே சுற்ற முடியும் ஜாங்கிரி
என்று ஆரோ சொன்னார் என்று யூ காட் ஆங்கிரி. சவால் விட்டாய், சமாளித்து வெற்றியும் பெற்றாய். வாழ்க உன் கைவண்ணம், ஜாங்கிரியின் நெய்வண்ணம். Ha ha ha!